யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துரையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் நம்முடைய இந்திய தேசத்திலேயும் அண்டை நாடுகளிலேயும் சுமார் 197 மிஷனரிகளோடு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலே நாம் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 6120 பேர் திருமுழுக்கும் எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 612 கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விடுமுறை காலங்களில் நாம் விபிஎஸ் கிராமங்கள் தோறும் நடத்த வேண்டும். நாம் நடத்துகிற இந்த விபிஎஸ்க்கு 2000 ரூபாய் தேவை. அதோடு கூட மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. முழுமையாக பொறுப்பெடுக்க 1200 ரூபாய் தேவை. ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் ரூபாய் என்று தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1000 கிராமங்களையாவது ஆலயம் கட்டிவிட வேண்டும். இந்த நிதியாண்டில் ஆண்டவர் சித்தம் இருந்தால் அருமையானவர்களே, நாம் 100 ஆலயம் கட்டி முடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய மிஷினரியோட எண்ணிக்கையை 300ஆக அதிகரிக்க வேண்டும். ஆதிவாசி குழந்தைகள் 455 பேர் படிக்கிறார்கள். அதை 600ஆக 180 குழந்தைகள் இன்னும் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தில் அளவு கடந்த தேவைகள் உண்டு. மிஷினரி ஊழியங்களை குறித்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தி வையுங்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலை 6 மணிக்கு இந்த செய்தி வருகிறது. உங்களுடைய நண்பர்கள், அறிமுகமானவர்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்து போன கடைசி கட்டளை உலகமெங்கிலையும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபடுவோம். அதோடு கூட இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMBM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு ஒரு சிலரை செப்பரேட்டாக அவர் சந்தித்தார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அப்படி சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன்தான் தோமா. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த அன்றைக்கு சாயங்காலத்தில் தோமா சீசர்கள் தங்கியிருந்த அந்த ரூமுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அன்றைக்கி சாயங்காலத்தில் தோமா அங்கே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்தா சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பயந்து நடுங்கி புலம்பிகிட்டு இருந்தாங்க. தோமா எங்களை ஒருவேளை தேடப்படுவோர் குற்றவாளியை அரசு அறிவித்திருக்கலாம், அப்படின்னா உண்மை என்ன, சமூகம் நம்மை குறித்து என்ன பேசுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் மார்க்கெட்டு பக்கம் போய் மக்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருந்தார் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து அங்கே வரும்போது அவர் இல்லை. ஆக அவர் திரும்பி உள்ளே வர்றாரு. ஒரு வேளை போயிட்டு வரும்போது கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு வைங்க.
வந்த உடனே நாங்கள் இப்படி இயேசுவை பார்த்தோன்னா இவர் உடனே நம்பி இருக்கணும் இல்லையா? உடனே சொல்கிறாரு, இந்த கதைலாம் ஏன்கிட்ட அடிக்காதீங்க, நான் அவரை தொடணும், அவருடைய காயப்பட்ட கரத்தை பார்க்கணும், அவருடைய கைகளிலே என்னுடைய கைகளை போடணும். விழாவில் ஈட்டி வச்சு குத்துனாங்கல்ல, என் கையை அந்த இடத்துல போட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தோமா சொல்லி கொண்டிருக்கும் போதே மறுபடியும் இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ளாக வந்து விட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த தோமாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் வெளிப்படுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, தோமா கொஞ்சம் தைரியசான் பார்த்துக்குங்க. யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு, நான் போகிற இடத்த நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொன்ன உடனே தோமா கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ற உடனே, தோமாவே, இவ்வளவு காலம் நான் உன் கூட இருந்து கூட நான் போகிற இடத்த நீ புரியலையாப்பா, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி தோமாவுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் வேர்டு கொடுக்குறாரு பார்த்துக்குங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, யோவான் 11 அதிகாரத்தில் லாசரு செத்து போயிட்டான், உயிரோடு அவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டில் இருந்து சொல்லி விடுறாங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, நம்ம சகோதரன் லாசருவை போய் தட்டி எழுப்பணும், போவோம் அப்படின்ட்டு. உடனே இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பெத்தானியா போனோம், ஊருக்காரன் அவ்வளோ பேரும் கல்லை தூக்கி நம்மளை எரிஞ்சான், அடிபட்டுட்டு வந்தோம், மறுபடியும் பெத்தானியா போகணும்னு சொல்கிறீங்களே, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இந்த தோமா என்ன சொல்கிறாரு, ஏய் இப்படிலாம் பேசாதீங்கப்பா, நம்ம குரு எதை செய்தாலும் சரியாக தான் செய்வார், வாங்க, அவன் கல்லெடுத்து எரிஞ்சா அவங்களோட செத்து போயிடும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த தோமா மிக சிறந்த ஒரு தைரியவான் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை அன்பானவர்களே, ஒரு நாள் இந்த தோமா தான் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. இந்தியாவுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல போகிறாரு. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நிறைய மத வழிபாடுகள், நிறைய கலாச்சாரங்கள், நிறைய பாஷைகள், இவ்வளோ பிரச்சனை உள்ள இந்த இடத்துக்கு இயேசு ஒருவர் தான் கடவுள்னு சொன்னால், மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறு நாமம் இல்லை அப்படிங்கிற அடிச்சோன்னா யாருங்க நம்புவா? இதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருக்கும்போது தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த தோமாவுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் வெளிப்பாடை கொடுக்குறார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி சீசர் எல்லாரும் உட்கார்ந்து சீட்டு போடுறாங்க, யார் யார் எங்கே போய் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி. தோமாவின் பேரில் சீட்டு விழுந்த உடனே இந்த தோமா, ஐயையோ இந்தியாவுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன், அவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே ரொம்ப வழிபாடு உள்ளவங்க, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க, ஜாதகம் எதுக்கு எடுத்தாலும் பிறக்கும்போதே ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அறையை விட்டு வெளியே நடக்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தவராக அவருக்கு முன்பாக போகிறதும் தோமா பார்க்குறாரு. பார்த்த உடனே, ஆண்டவரே இதுக்கு மேலே நான் வேதனைப்படுத்த மாட்டேன், நான் உங்கள் சார்பில் இந்தியாவுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலங்களில் தோமாவின் காரியங்களை குறித்து அதிகமாக ஆராய்ந்து படிக்கும்போது, தோமா இந்தியாவுக்கு வந்தார், வட மாநிலங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கடைசியாக அருமையானவர்களே, சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் செத்து போனதையும், மயிலாப்பூருங்கிற பகுதியில் தங்கியிருந்ததையும், சாந்தோமில் அவருடைய கல்லறை இருக்கிறதையும் நம்ம எல்லாருமே பார்க்கலாம் பார்த்துக்குங்க. இதையெல்லாம் நான் அந்த ஆய்வு அறிக்கையில் எழுதியிருக்கிறேன். அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கேரளாவில் நம்பூர்திகள் வாழக்கூடிய அந்த பகுதியிலையும் போய் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தோமா கட்டின ஆலயம் இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் என்கிற இடத்துல இருக்குது பார்த்துங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இப்படி எல்லா காரியத்திலும் உறுதியாக செய்கிறார். ஒரு நாள் விடிய காலம் 6 மணி இருக்கும், குளிர், அந்த நேரம் எல்லா நம்பூர்திகளும் அந்த ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரே புலம்பல். என்ன புலம்பல்னா, இன்றைக்கி நம்ம சாமிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பூவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கலையே, என்ன செய்கிறதுன்னு புலம்பும்போது தோமா அவங்களோட குளிச்சுட்டு, நீங்கள் என்ன குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பூ கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த தண்ணி பூவாக மாறணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த தண்ணியை தூக்கி மேலே போடுங்க, அங்கேருந்து வரும்போது பூவாக வரணும்னு சொல்லி அவங்களோட ஒரு சவால் கொடுக்குறாரு. என் அருமையானவர்களே, அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணுங்க. உடனே கடைசியாக தோமா சொல்கிறாரு, இந்த பாருங்கள், நான் உங்களுக்காக நான் இப்போ அந்த காரியத்தை செய்கிறேன், அப்படி பூ விழுந்துன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். என் அன்புக்குரிய, இன்றைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பூர்திகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி கேரளாவில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். காரணம் என்னென்னா,
தோமா கொடுத்த சவால் பத்துங்க. அன்றைக்கி அந்த தண்ணியை எடுத்து அப்படி போடுறாரு, போட்டு கீழே வரும்போது பூக்களாக அவைகள் விழுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த தோமா ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தவர். ஆகவே தான் ஆண்டவர் இந்த தோமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் வெளிப்பாடை கொடுக்கிறார். பார்த்து அன்றைக்கி அந்த அறைக்குள்ளே இயேசு மறுபடியும் வர்றார். தோமாவே தோமாவே வாப்பா, வந்து பாரு, விழாவில் கை போடுவேன்னு சொன்னல, வா வந்து கை போடு, நீ என் கையில் பார்ப்பேன்னு சொன்னல, காயப்பட்ட கரத்தை பாருப்பான்னு சொல்லி அவனை முன்னால் காட்டுறாரு. எல்லாவற்றையும் பார்த்த தோமா முழங்கால் படிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனை. என் அன்புக்குரியவர்களே, என் தேவனை என்றால் ஏலோகியும் என்ற அர்த்தம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நான் உண்மை நம்ப மறுத்ததை எனக்கு நீர் மன்னியும் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, என் ஆண்டவரே. என் ஆண்டவரே என்ன, கிரேக்கர்கள் யூதர்கள் போன்றவர்கள் இந்த ஆண்டவரே என்கிற வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த வார்த்தை கிரீக் வார்த்தையில் குறியோன்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்ன பொருள்னா, என்னை ஆண்டு என்னை நடத்தி கட்டுப்படுத்தி என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பத்தை நீங்கள் இனிமேல் செய்யுங்கன்னு சொல்லி என்னை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பொருளில் தான் என் ஆண்டவரே, என் தேவனே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்குள்ளாக பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், உங்களுக்குள்ளாக பலவிதமான சந்தேகமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே, நீ கண்டவுடன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறா, ஆனால் என்னை காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அவரை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. பார்த்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் விசுவாசிங்க, பாக்கியவான்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பைபிளில் யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சரியா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அது மாத்திரம் இல்லை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அது மாத்திரமல்ல, நீங்கள் யார் யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துகிறீங்களோ நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா தோமாவை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக உங்கள் சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வதற்கு அவர் ஆசையோடு கூட காத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காகன்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். அவர் மகா பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தேன், உயிரோடு எழுந்தேன் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன்ட்ட இயேசு எங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், என் இருதயத்தில் இருக்கார் அப்படிங்கிறான். உனக்கு எப்படிப்பா தெரியும்னு அவன் சொல்கிறான், நான் தான் அவரை எடுத்து என் இருதயத்தில் வச்சேன், எனக்கு அது தெரியும் அப்படிங்கிறான். அப்படின்னா தோமாவை போல எனக்கு தெரியும், இந்த இயேசு ஒருவரை இரட்சகர்னு எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்களும் தைரியமாக சொல்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் எதிர்காலம் வளமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடு நீர் தொடர்ந்து பேசும். யார் யாருடைய மனதில் சந்தேகம், யார் யாருடைய மனதில் கேள்விகள் இருக்கிறதோ அவர்களுக்கு நீர் பதில் சொல்லும்படி இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு குடும்பங்களில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றி போடும், எல்லாருக்கும் சமாதானம் தாரும், உம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?